இப்படித்தான் ஒரு காட்டில் 2 நரி வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் இந்த 2 நரி எங்கே போனாலும் ஒன்றாத்தான் போகுமா, ஒன்றாத்தான் வருமா, சாப்பிட்டாலும் ஒன்றாத்தான் சாப்பிடுமா, படுத்தாலும் ஒன்றாத்தான் படுத்து தூங்குமா, வேட்டைக்கு போனாலும் இந்த 2 நரி சேர்ந்துதான் வேட்டைக்கு போகுமா. அப்படி பிரியாத ரெட்டை புறாவா அந்த காட்டுக்குள்ளே இந்த 2 நரி வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி வாழ ஒரு நாள் இந்த 2 நரியும் சேர்ந்து காட்டுக்கு வேட்டைக்கு போயிருந்திருக்கு. அப்படி வேட்டைக்கு போனால் அன்னைக்கு இந்த காடு பூரா சுற்றி இந்த 2 நரிக்கு ஒரு வேட்டையும் சிக்கலை. அப்படி சிக்காமல் போகிட்டே ஒரு நரி ரொம்ப சோகமாக ஒரு நரிகிட்டே சொல்லியிருந்திருக்கு, என்ன நம்பா இன்னைக்கு காடு பூரம் சுற்றி ஒரு வேட்டை கூட சிக்கலை, இப்படி வேட்டை சிக்காமல் போனால் நம்ம குகையில் போய் பசியோடு எப்படி தூங்குறது, தூக்க வருமா அப்படின்ட்டு கேட்டிருக்கு ஒரு நரி. அதுக்கு இன்னொரு நரி சொல்லியிருந்திருக்கு, என்ன பண்ணுறது நம்பா, வேட்டை கிடைக்கலண்டா நம்ம என்ன பண்ணுறது, எல்லாம் அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு இந்த நரி சொல்லியிருந்திருக்கு. என்ன நம்பா இப்படி ஆண்டவன் மேலே பார்த்த போட்டு கையை விரிச்சிட்டு பசிக்கு ஏதாவது மருந்து சொல்லுவோன்னு பார்த்தா இப்படி கையை விரிக்கிறியே அப்படின்ட்டு இந்த நரி கேட்டிருக்கு. இந்த பசிக்கு ஏதாவது மருந்து சொல்லு நம்பான்ட்டு இந்த நரி கேட்டிருக்கு. அதுக்கு இந்த நரி சொல்லியிருந்திருக்கு, சரி நம்பா இனிமேல் பட்டு காட்டுக்குள்ளே வேட்டை சிக்காது, பேசாமல் மனுஷன் குடியிருக்கிற பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த நரி சொல்லியிருந்திருக்கு. அதுக்கு அந்த நரி சொல்லியிருந்திருக்கு, ஐயோ நம்பா மனுஷன் குடியிருக்க பக்கம் போகக்கூடாது, அங்கே மனுஷ பையங்க அருவா வேலுக்கம்பு இதெல்லாம் வச்சு குச்சி போடுவாங்க அப்படின்ட்டு இந்த நரி சொல்லியிருந்திருக்கு. அதுக்கு இந்த நரி சொல்லியிருந்திருக்கு, இப்போ மட்டும் நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லையா இந்த காட்டுக்குள்ளே, சிங்க புலியெல்லாம் பார்த்தா நம்மளை விடுமா, எல்லாம் ஆபத்து வரத்தான் செய்ய, நம்ம தெரியாமத்தான் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு இந்த நரி சொல்லியிருந்திருக்கு. அப்படியா நம்பா, ஏதோ நீ சொல்கிறதுனால வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த நரி சொல்லியிருந்திருக்கு. அப்படி சொல்லவும் இந்த 2 நரி போயிருந்திருக்கு. அப்படி போய் ஒரு கிராமத்து எல்லையில் நின்று இந்த 2 நரி பார்த்துருந்துருக்கு. அப்படி பார்த்தா அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு கோழி பண்ணை ஒன்று தெரிஞ்சிருக்கு. அந்த கோழி பண்ணைக்குள்ளே பயங்கரமான கோழி குஞ்சு முட்டையும் அத்தனையும் பயங்கர சத்தத்தில் இந்த 2 நரி காது கேட்டிருக்கு. அப்படி கேட்டோன்னே இந்த 2 நரி வாயில் பயங்கரமாக எச்சியாக ஒழுகு விட்டுருக்கு. ஏய் நம்பா, காட்டுக்குள்ளே ஒரு வேட்டையும் சிக்காமல் ரொம்ப பசியும் பட்டினியமாக கிடந்தான், இந்த கிராமத்து பக்கம் வந்தோடனே அந்த கோழி பண்ணக்குள்ளே ஏகப்பட்ட கோழி கிடக்கு, போனால் நம்ம வாட்டுக்கு பிடிச்சி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இன்னொரு நரி வாயில் எச்சி ஒழுகு விட்டுக்கிட்டு சொல்லியிருந்திருக்கு. அப்படி சொன்னோன்னே இன்னொரு நரி சொல்லியிருந்திருக்கு, ஏய் நம்பா கோழி பண்ணக்குள்ளே உடனே போகக்கூடாது, அப்படி போனால் நம்மளுக்கு ஆபத்து, மனுஷ பையங்க காவலுக்கு இருப்பாங்க, அருவா கம்பு வேலுக்கம்பு வச்சு ஒரே போட்டுருவாங்க, அதனால நம்ம கொஞ்ச நேரம் ஓரமாக நின்று நோட்டம் பார்த்துட்டு தான் பண்ணக்குள்ளே போகணும், இல்லைண்டா நம்மளுக்கு உசுருக்கு ஆபத்து அப்படின்ட்டு இந்த நரி சொல்லியிருந்திருக்கு. சரி நம்ப நீயும் சொன்னது சரித்தான், கொஞ்சம் நேரம் கழித்து நோட்டம் பார்த்துட்டே போகலாம், உடனே போனாலும் மனுஷ பையங்க போட்டுருவாங்க அப்படின்ட்டு சொல்லி இந்த 2 நரியும் கொஞ்சம் நேரம் நோட்டம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி நோட்டம் பார்த்தா யாரும் காணோம். சரி நம்ப யாரும் காணோம், நம்ம வாட்டுக்கு பண்ணக்குள்ளே போய் கோழியை பிடிச்சி சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நரி பண்ணக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. அப்படி நுழைஞ்சோன்னே இந்த கோழி பூரா அந்த 2 நரியை பார்த்துக்கிட்டு பயங்கரமாக கத்தி அலறுது, நம்மளை பிடிச்சி சாப்பிட போகிறாங்க இந்த நரின்னு. மனுஷனு கூட அந்த கோழி பயப்பட்டதில்ல, இந்த நரியை பார்த்தோன்னே அப்படி அந்த கோழி பயந்து அலறடிச்சு ஓடி ஒளிகிறத பார்த்துக்கிட்டு ஒரு நரி பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு இன்னொரு நரியிட்ட சொல்லியிருந்திருக்கு, ஏன் நம்பா இந்த கோழி ஓடி ஒளிகிறத பார்த்தா எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்திருக்கு. அப்படி அதுக்கு அந்த நரி சொல்லியிருந்திருக்கு, இப்படி கோழியை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டே கிடந்துட்டு வச்சுக்க, பண்ண முதலாளி வந்துடுவார், வந்தால் ஒரே போட்டுருவார், அப்புறம் நம்ம பசியோட சாக வேண்டியதான், பேசாமல் ஆளுக்கு நாளை பிடிச்சி தின்ட்டு காட்டு பக்கம் போகிறத பாரு அப்படின்ட்டு அந்த நரி சொல்லியிருந்திருக்கு. அப்படி சொன்னே, சரி நம்பா நீ சொன்னதும் சரித்தாண்டு போய் கோழியை புறம் பிடிச்சி சாப்பிட்டுருந்துருக்கு. சாப்பிட்டோன்னே இந்த நரிக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. வயிறு நிறைய விட்டு அந்த நரியை கூப்பிட்டுருக்கு, நம்ம வா காட்டுக்கு போகலாம், வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு கூப்பிட்டுருக்கு. அதுக்கு அந்த நரி சொல்லியிருந்திருக்கு, அதுக்கெல்லாமல் உனக்கு வயிறு நிறைஞ்சிச்சு, ஐயோ எனக்கு இன்னும் வயிறே நிறையல, நான் இன்னும் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் நம்பா எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு, வா காட்டுக்கு போயிடலாம், பண்ண முதலாளி வந்துடுவார், வேணும்டா நாளைக்கு கூட வரலாம் அப்படின்ட்டு இந்த நரி சொல்லியிருக்கு. நீ வேணும்டா போ, நான் இன்னும் சாப்பிட்டு நான் மெதுவாகத்தான் வருவேன், நீ வேண்டா போண்டா அந்த நரி சொல்லியிருந்திருக்கு.
சரி நம்பா, நீ வேணும்டா சாப்பிட்டு கூட வா, மெதுவா நான் காட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி காட்டுக்கு வந்துருச்சு. அப்படி வரவன் இந்த நரி நல்லா சாப்பிட்ருக்கு, தொண்டை வரைக்கும் சாப்பிட்டோன்னே நல்லா மயக்கம் வந்து தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்தோடனே அந்த பண்ணைக்குள்ளேயே தூங்கிருச்சு அந்த நரி. தூங்கவே இந்த பண்ணை முதலாளி வேலைக்காரங்க ஆளோட 4-5 ஆளோட வந்திருக்காரு. வந்து பண்ணையை பார்த்துருக்காரு. பார்த்தா பண்ணை அலங்கோலமாக இருந்திருக்கு. என்னடா கோழி கீழி ரெக்கையும் கிக்கி ரத்தமாக கிடக்கு பண்ணை, யாரா இது மனுஷங்க தான் வந்து கொள்ளையடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு பண்ணை முதலாளிக்கு அரை உசுறு இல்லை. வந்து பண்ணையை திறந்து பார்த்துருக்காரு. பூரா கோழி ரெக்கையும் ரத்தமாக கிடந்திருக்கு. பார்த்துப்புட்டு உள்ளே போய் பார்த்துருக்காரு. பார்த்தா ஒரு நரி நல்லா தூங்கி கிடந்திருக்கு. தூங்கி கிடக்கிறத பார்த்துப்புட்டு இந்த முதலாளி, டேய் இந்த நரி ஒன்ற வேலை தானா, இந்த நரியை ஒரே போடுற வேலை கும்பல அப்படின்ட்டு அந்த பண்ணை முதலாளி வேலைக்காரன்ட்டு சொல்லியிருக்காரு. சொல்லவன் அந்த வேலைக்காரர் போய் ஒரே குத்து அந்த நரியை தொண்டையில் குத்துனே ஒரே உயிரை போயிடுச்சு. அப்படி போக விட்டு மறுநாள் அந்த நரி இந்த நரி தேடி வந்திருக்கு. நம்ம நம்பனை இன்னும் காணோம், போய் அந்த கோழி பண்ணையில் பார்த்துட்டு நம்ம இன்னும் 2 சாப்பிட்டுக்கிட்டு நம்பனை கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி இந்த நரி வந்திருக்கு. இந்த பண்ணையில் அந்த வேலைக்காரங்களாம் ஒளிஞ்சிருக்காங்க. நாளைக்கு ஏதாவது நரி கிரி வரும் அப்படின்ட்டு ஒளிஞ்சிருக்காங்க வேலுக்கம்போட. அப்படி ஒளிய விட்டு அந்த நரி பண்ணைக்குள்ள நுழைய அந்த நரி ஒரே போட்டான். இப்படி 2 நரியும் செத்து போச்சு. அன்னைக்கே இந்த 2 நரியும் ஆளுக்கு 2 சாப்பிட்டு போயிருந்துச்சுண்டா இந்த 2 நரிக்கு உசுறு போயிருக்காது. அதையும் ஆசைப்பட்டதுனால இந்த நரி இப்படி போயிடுச்சு.